ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் அழகான வணக்கம். பூக்கள் பல விதங்கள்ல இருக்குங்க. ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு அழகு இருக்கு, ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு மனம் இருக்கு. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் தனித்துவம் அப்படின்றது இருக்கு. பல காலகட்டங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனும் தன்னை இன்னும் மேலும் மேலும் மெருகேற்றிக்கிட்டு அனுபவம் வாய்ந்த மனுஷனா மாத்தி வாழ்க்கையில முன்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 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 விஷயத்துல பயந்து அங்கேயே தங்கிடுவாங்க. அப்படி இருக்கப்ப அவங்களால அவங்களோட வாழ்க்கை பயணத்தை முன்னோக்கி எடுத்துட்டு போகவே முடியாது. ஸோ இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒரு விஷயம் செய்ய முடியாத ஆளா இருக்குன்றதுனால நாளைக்கும் அதை செய்ய முடியாத ஆளா இருப்பேன்றதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. இன்னைக்கு எனக்கு செய்ய முடியலையா, நான் பயிற்சி எடுத்துப்பேன், அதுக்கான திறமையா நான் வளர்த்துப்பேன், இன்னும் நிறைய விஷயங்களை கத்துப்பேன். நாளைக்கு இன்னைக்கு என்னால முடியலன்னு நினைக்கிற விஷயத்த நான் நிச்சயமா செய்வேன். அதற்கான முயற்சியில என்னைக்குமே என்னை நான் உயிர்ப்போட வச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இல்ல, வாழ்க்கையில புது புது விஷயங்களை கத்துட்டு புது புது ஒரு முன்னோக்கி பாதையில போய்கிட்டே இருப்பாங்க. இல்ல நான் இப்படித்தான், என்னால முடியாது, நான் முயற்சி பண்ண முடியல அப்படின்னு தங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால அடுத்த கட்ட நகர்வை யோசிக்கவும் முடியாது, அடுத்த ஒரு அனுபவத்தை தேடிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட மனுஷங்களால அவங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு, அவங்களோட குழந்தைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ என்னத்தை கத்துக் கொடுக்க முடியும்? ஸோ தயவு செய்து மனுஷங்க எல்லாருமே தங்களோட முயற்சிகள்ல வெற்றி பெற முடியலையா, எந்த கவலையுமே இல்ல, அதுக்கான பயிற்சியில ஈடுபடுங்க. அந்த பயிற்சி உங்களை மிக சிறந்த மனிதனா ஆக்கும். அந்த முயற்சியில நீங்க நிச்சயமா வெற்றி பெறுவீங்கன்ற எண்ணம் தான் உங்களை மேல 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 கொண்டு போறதுக்கான எரிபொருளா இருக்கும். ஸோ மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்கும் தன்னால முடியுன்ற நம்பிக்கை வேணும். அந்த தன்னம்பிக்கை என்னைக்கு இல்லாம போதோ அன்னைக்கு அந்த மனுஷன் வாழ்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ தயவு செய்து எல்லாரும் முயற்சியை கைவிடாதீங்க. எத்தனையோ பூக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு நிறமும் மனமும் குணமும் இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு குணங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளால வெற்றி பெற முடியும். அப்படி இல்லையா, தங்கிருவீங்க. தண்ணி சாக்கடைக்கு சமம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு யாரும் தயவு செய்து நினைச்சு கூட பாத்துறாதீங்க. உங்களால முடியும், நம்புங்க. நிச்சயமா நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்கன்றத நம்புங்க.